எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி. உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்குள் இருக்கிறவர், எங்களை சூழ்ந்து இருக்கிறவர், எங்கள் நடுவிலே வாசமாய் இருக்கிறவர், பரலோகத்திலே இருக்கிறவர், சர்வ வியாபி, எங்கள் தேசம் எங்கும் உலாவி வருகிறவர், உலக நாடுகளெங்கும் உலாவி வருகிறவர். அக்னி ஜுவாலையான உமது கண்கள் எங்களை உற்று நோக்கி கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். உம் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபைகள் மீது உம்முடைய கண்கள் இருப்பதற்கு நன்றி. உங்க இருதயம் இருப்பதற்கு நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் வலது இடது கரத்தின் நன்மைகளால் நிரப்புகிறதற்காக நன்றி. ஆவிக்குரிய எல்லா வகையான நன்மைகளால் ஏற்கனவே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்து விட்டதற்கு நன்றி. இந்த தொழுவத்தில் இராத அநேக ஆடுகள் ஆண்டவரே இந்த வட்டாரத்தில் உண்டு. அவர்களையும் கொண்டு வார் ஆண்டவரே. எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில கொண்டு வந்த தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியங்களை தருவீராக. என் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். பரிசுத்த அலங்காரத்தோடுமை நாங்கள் தொழுது கொள்ள உங்களுடைய ஆண்டவரை கண்களுக்குள் ஆண்டவரை நீரங்களை மறைத்து பாதுகாக்க, உங்களைப் போலவே பார்க்க, உங்களைப் போலவே யோசிக்க, உங்களைப் போலவே சிந்திக்க, உங்களைப் போலவே செயல்பட பிதாவின் சித்தத்தை நீர் புரிந்து கொண்டது போலவே நாங்கள் புரிந்து கொண்டு சேவை செய்ய எங்களுக்கு கிருபைகள் தாருங்க ஆண்டவரே. தூரதேசத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குடும்பங்களாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆக ஹையர் அஃபீஷியல்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவளோடு கூட ரத்தத்தில் கொடுக்கிறேன். என் ஆண்டவருக்கு எல்லாம் பிரியமானதாக இருப்பதாக. உமக்கு பிரியம் அல்லாதவைகளை விட்டு நானும் என் முழு குடும்பங்களும் முழுமையாய் விலகி இன்னமும் சித்தம் செய்யங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் அவருடைய குடும்பங்களை அப்படியே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களோடு இந்த நாள் முழுவதும் நடக்கிற ஊழியர்களிலே இருப்பீராக. எங்களை விட்டு விலகாத கண்மலைக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. தேவனே, உம் கிருபை என்றென்று மாறாதது. தேவனே, உம் கிருபை என்றென்று மாறாதது, என்றென்று மாறாதது. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அதிகாலை தேவ சமூகமே ஆச்சரிய கிருபை பெருகுமே. அதிகாலை தேவ சமூகமே ஆச்சரிய கிருபை பெருகுமே. அருளை தூபத்தில் அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. மலைகள் விலகி
வாழ்வுமாறு கிருபை வேண்டுமே. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. ஹல்லேலூயா ரிபனதியங்கரபா. இந்த நாளுக்குரிய கிருபையை தாரும். இந்த நாள் முழுவதும் ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் காலையில் வந்த பிள்ளைகள் ஈவினிங் ஆண்டவரே சுகமளிக்கும் அபிஷேக ஆராதனைக்கு வரத்தக்கதாக அவளுக்கு கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ரட்சிக்கப்படத்தக்கதான கிருபை இந்த இடத்துல நிறைந்து காணப்படுவதாக. வேத வசனங்களை போதிக்க கிருபை பெருகட்டும். புரிந்து கொள்ள தேவ கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. பிசாசின் கிரியைகளை அழித்து ஜெயம் எடுக்க தேவ கிருபை இந்த இடத்துல அதிகமாய் பெருகுவதாக. தேவை நிறைந்த ஜனங்களுடைய கட்டுகள் உடைக்கப்பட தேவ கிருபை பெருகுவதாக. ஆண்டவரே, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகி சென்று சொன்னீரே, இந்த வட்டாரத்தில் தேவ கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. அநேகர் கிறிஸ்துவின் அன்பிற்குள் வர உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து ஆராதிக்க எங்களுக்கு பெலன் தாரும், ஆசீர்வதியும். நீர் மாத்திரம் மகிமை படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் நாம் தேவ செய்தியை பார்க்கலாம். வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்ப்பேன் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். வசனத்திற்கு நம்முடைய இருதயம் நடுங்குகிறதா? எதற்கு நம்ம நடுங்குகிறோம்? பிரச்சனைகளை பார்த்து நடுங்குகிறோம், மனுஷரை பார்த்து நடுங்குகிறோம். பலவிதமான கடனை வாங்கி வச்சுட்டு அந்த கடன்களை அடைக்க முடியாமல் கடன்காரன் வந்தால் நடுங்குகிறோம். இந்த நாளைக்குள்ளே இவ்வளோ ரூபாய் நாங்கள் பேங்க்கில் போடணுமே, அப்போ நடுங்குகிறோம். ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போகும்போது இருக்குதோ இல்லையோ தெரியலையே, என் மகன் எடுத்துட்டானோ, என் மகன் எடுத்துட்டாலோ, எங்கள் அம்மா அப்பா எடுத்திருப்பாங்களோ, எவனாவது எடுத்திருப்பானா, வேறு ஏதாவது எடுத்திருப்பாங்களா? ஒரு சிஸ்டர் பயந்து போய் ஃபோன் அடித்தாங்க ஒரு நாள். சிஸ்டர், இது மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்தது, என்னத்தையும் நான் பேசிட்டேன். எல்லோரும் சொன்னாங்க, எப்படி ஏன் பேசுனேன், என்னுடைய பணமெல்லாம் ஸ்வைப் பண்ணிடுவாங்க அப்படின்னு. பயமாக இருக்குது, என்னுடைய பணம் காப்பாற்றப்படணும், ஜெபம் பண்ணுங்க. அது மாதிரி பல பயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். வருங்காலத்தை குறித்து பயம் இருக்கலாம். இன்றைக்கி என் கண்ணு முன்னாடியே எல்லோரும் சண்டை போட்டுக்கிறாங்களே, கடைசி மூச்சு வரைக்கும் யார் என்னை பார்ப்பாங்களோ அப்படிலாம் பயம் வரலாம். பலவிதமான காரியத்துக்கு பயந்து நடுங்கலாம். சில பேர் கணவனை பார்த்தா நடுங்குவாங்க, மனைவியை பார்த்தா நடுங்குவாங்க, பிள்ளைகளை பார்த்தா நடுங்குவாங்க, பெற்றோரை பார்த்தா நடுங்குவாங்க. ஆனால் நாம் எதுக்கு நடுங்குகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. தேவனுடைய ஆலயத்துக்கு எப்படி வரணும்? தேவ பயத்தோடு வரணும். எனக்கு நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படணும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம நியாயம் தீர்க்கும். அதனால் தேவ வார்த்தைக்கு பயப்படணும். ஏசாயா 66 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 66 முதல் 6 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? கர்த்தர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவ்வளவு பெரிய தேவன் இந்த சின்ன ஆலயத்தில் அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆலயத்தில் மட்டும் இல்லை, இருதயத்தில் வந்திருக்கிறார், வர துடிக்கிறார். சில பேருடைய இருதயம் கடினமாக இருக்கும்போது இருதய கதவை அவர் தட்டி கொண்டு இருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ எனக்கு இடம் கொடுப்பாயா? உன் இருதயத்தில் என்னென்னமோ இருக்கு. நான் வாழ்கிறதற்கு யார் யாரோ உன்னை ஆட்டி படைக்கிறாங்க. எந்தெந்த பாவமோ உன்னை ஆட்டி படைக்குது. எந்தெந்த வேண்டாத மனிதர்களுடைய நினைவுகள் உன்னை ஆட்டி படைக்குது. கடந்த காலத்தில் உன்னை விட்டு போன ஒவ்வொரு இழப்புகள் உன்னை ஆட்டி படைக்குது. நான் உன்னை ஆண்டு கொள்வதற்கு நீ இடம் கொடுப்பாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க. அவர் பாதப்படி நான் கட்டின இந்த ஆலயம் நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? இந்த சரீரமான ஆலயம் எப்படி
சரீரத்தில் வந்து என்ன செய்கிறோம்? நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல புஷ்டியும் பசுமையும் ஆக்குறோம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டா கூட பத்தலை. சில பேருக்கு 4 வேளை சாப்பிடுவாங்க, 5 வேளை சாப்பிடுவாங்க. சாப்பிடாத ஒரு வேளை சாப்பிடாதவங்களும் இருப்பாங்க. ஆனால் 4-5 நேரம் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. இதையோ சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எனக்கு கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சிந்தித்து பாருங்க. சபை என்கிற இந்த ஆலயத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளோடு வந்து உட்கார்ந்தீங்க? இவ்வளவு பெரிய மகா தேவன் எனக்காக வந்திருக்கிறாரு என்ற உணர்வோடு வந்திருக்கீங்களா? வசனம் தொடர்ந்து படிக்கலாம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சர்ச்சை எப்படி கட்டினது? நம்ம கட்டினோமா? ஆண்டவருடைய கரம் இதை கட்டினது. இந்த பகுதியில் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகி சென்ற வசனத்தின்படி அநேகம் தேவனை அறியாத பிள்ளைகள் பாவம் நிறைந்த ஒரு ஏரியாவில் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி கொடுத்துருக்கிறார்னா அவர் கட்டினார். நம்ம ஒன்றும் பெருசாக செய்யலை. ஒருவேளை நம்ம ஒரு சில பணத்தை போட்டிருக்கலாம். பணம் எங்கேருந்து வந்துச்சு? சம்பாதிக்கிறதுனால வந்துச்சு. சம்பாத்தியம் எங்கேருந்து வந்துச்சு? நல்ல சுகம் இருக்கிறதுனால சம்பாதிக்கிறீங்க, ஞானம் இருக்கிறதுனால சம்பாதிக்கிறீங்க. ஒரு சிலருக்கு ஞானம் இருக்குது சம்பாதிக்கிறீங்க, ஒரு சிலருக்கு படித்து அந்த படிப்பு பட்டத்தை வச்சுட்டு சம்பாதிக்கிறீங்க. இதெல்லாம் கொடுத்தது யாரு? சுற்றி சுற்றி பார்த்தா கடைசியில் ஆண்டவரால் இல்லாமல் நம்மளால் வாழ்ந்திருக்கவே முடியாது. கர்த்தர் இல்லாமல் நம்ம யாரும் பெரிய ஆளே கிடையாது. குப்பையில் கடந்தவங்களை தூக்கி உட்கார வச்சு கோபுரத்தில் வச்சது போல இன்னைக்கு உங்களை என்னை எப்படியெல்லாம் வச்சு நடத்தி இருக்கிறார். அதை நம்ம யோசித்து பார்க்கணும். வாசிப்போம். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் யாரை நோக்கி பார்ப்பாரா? அவருடைய கண்ணு அப்படியே அக்னி ஜுவாலை நிறைந்த கண்கள், நல்லோரையும் தீயோரையும் உற்று பார்க்கிற கண்கள், ஆழத்தை அறிகிற கண்கள். நம்மளை மாதிரி இல்லை. அப்படியே பல்லு காமிச்சா நம்மளும் பல்ல காமிப்போம், பார்த்தீங்களா? முறைச்சா நம்மளும் முறைப்போம், எரிஞ்சா நம்மளும் எரிஞ்சு விழுவோம், ரியாக்ட் பண்ணுவோம் வெளியே பார்க்கறத வச்சு. ஆனால் உள்ளத்தை பார்க்கிறவர், சிந்தையை பார்க்கிறவர். இன்னைக்கு கேட்டால் பல பதில்கள் வரலாம். ஆனால் அவர் நீங்கள் சொல்லாமலே உங்கள் வாய் திறக்க முன்னாடியே உங்கள் மனசில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறீங்க, என்ன பதில் கொடுக்க போகிறீங்கன்றத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த நல்ல தேவன் தான் நம்முடைய தேவன், என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியில் சிறுமைப்பட்டு. ஆயக்காரனை போல ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது என் தகுதி இல்லாத நிலைமையை நான் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் நம்முடைய தகுதி இல்லாத நிலைமையை நினைச்சு பார்க்கணும். இந்த ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் ஓலை குடிசையில் நல்லா அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு போட்டு தண்ணி ஒழுவ வெயில் மேலே பட சிமெண்ட் தரையில் முட்டி போட்ட நாட்களை நினச்சி பார்க்கணும். அப்படி இருந்த நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து எத்தனையோ இடங்களில் எவ்வளோ ரஷ் இருக்குது. ஆனால் அங்கே ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது. வேத்து 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 அங்கே போகிறவங்க அவங்க நல்லா தேவனை முழுமையாக அந்த ஆராதி கூட முடியாமல் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு இடங்களில். அப்படியெல்லாம் தேவன் இந்த மகிமையான இடத்தை கொடுத்துருக்கிறார். இங்கே வரும்போது நமக்கு என்ன இருக்கக்கூடாது? மனமேட்டிமை இருக்கக்கூடாது. ஏதோ இங்கே வந்து உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவனை ஆராதிக்கும் போது அந்த மேட்டிமை வரக்கூடாது. திரும்பி போனால் நம்ம வாழ்க்கை எப்படியோ அப்படிதான். எப்படி குடும்பம் இருக்குது, எப்படி வீடு இருக்குது, உங்களுக்கு என்ன வசதி இருக்குது, எனக்கு என்ன வசதி இருக்குது, என்ன நிலைமையில் நான் இருக்கேன், மறந்து போயிடவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நம்ம இன்னைக்கு எதற்கு நடுங்குகிறோம்? யாருக்கு நடுங்குகிறோம்? 3ஆம் வசனத்தை வாசிப்போம். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாய் இருக்கிறது. ஆண்டவர் மரண வழியை வச்சிருக்காரு, ஜீவ வழியை வச்சிருக்கிறார். செலக்ட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை, தெரிந்தெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ ஆண்டவர் பாருங்க, அவர்கள் அருவருப்புகள் மேல விருப்பமாக இருந்தால் விட்டுருவார். பாவத்தின் சம்பளம் மரணம்.
5 வருஷம் கழிச்சு தான் எய்ட்ஸ் வியாதி என்னன்னு தெரியும், அதனுடைய வேதனை. 5 வருஷம் வரைக்கும் எப்படி வேணால் பாவம் செய்யலாம், ஆரம்பத்தில் தெரியாது, முடிவில் தான் தெரியும். அந்த வயிற்று வலி எவ்வளோ, வயிற்று வலி வேதனை எவ்வளோ, அவமானம், அந்த வலிக்கு என்ன மருந்து நிரந்தரமாக இருக்கா இல்லையா, அதெல்லாம் அப்புறம் தான் தெரியும். பாவத்தின் சம்பளம் மரணம். வாலிபத்தில் செய்கிற பாவங்கள் என்ன செய்யும், வாழ்க்கையே முழுக்க பாதிச்சிடும், வாழ்க்கை முழுவதும் கண்ணீரில் கொண்டு போயிடும். வாலிபத்தில் செய்கிற பாவங்கள் எல்லாமே, யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், செய்கிற எல்லா பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். 4ஆம் வசனத்தை பார்ப்போம். நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். கர்த்தர் சொல்ற, நான் வர பண்ணுவேன். அவர்களுக்கு என்னத்தை வர பண்ணுவேன்? நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு. ஆபத்து நேரத்தில் கைவிட்டுருவார். ஆபத்து நேரத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். என்ன திகில் பிடிச்சிருக்கிறாங்க, அந்த திகில் ஆபத்து வரும்போது தான். பரீட்சை வரும்போது ஒரு பயம் வரும், ரிசல்ட் வரும்போது ஒரு பயம் வரும், பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு ரிசல்ட் வாங்க வரும்போது ஒரு பயம் வரும். ரிசல்ட் கிடைச்சோன்னா பயமெல்லாம் தீர்ந்து போயிடும். ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்குமா, நான் இந்த படித்த படிப்பு போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் படிக்கணுமான்னு ஒரு திகில் வரும். எல்லாம் கிடைச்ச உடனே அவ்வளோதான், ஆண்டவருக்கு ஒரு பை சொல்லிட்டு பேசாமல் போயிட்டே இருக்கும். நம்முடைய தேவ பக்தி எப்படி இருக்கிறது என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை நம்பி இருக்கிறார். நீங்கள் போய் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை அசைங்க, வீட்டினுடைய அஸ்திபாரத்தை அசைத்து குடும்பத்தில் உள்ள நபர்களை கர்த்தர் சந்நிதிக்கு கொண்டு வாருங்கன்னு ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். தேசத்தை சுதந்திரிக்க எதிர்பார்க்கிறார். ஏதோ நான் உட்கார்ந்து சுகமான பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, எனக்கு விரோதமான சக்திகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, ஏதோ சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, ஆரோக்கியம் வருது, போய் டாக்டர்கிட்ட கொடுக்காம இங்கே வந்து ஜாப் பண்ணுறேன், இல்லை ஜப எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்படி வர வேண்டும்? ஒரு நாள் என்னுடைய ஆண்டவர் என்னை வெறுத்துடக்கூடாது, அவர் ஆபத்து நேரத்தில் என்னை கைவிட்டுறக்கூடாது. ஆபத்து நேரத்தில் துரோகி தான் என்ன செய்வான், துரோகியை நம்புகிறவன் மொழி புரண்ட காலுக்கு சமமானவன், உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலு. ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புகிறவன் எப்பொழுதுமே நம்பத்தக்க ஆண்டவரையே நாம் பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் யாரை நான் நேசிக்கிறேன், நான் யாருக்கு செவி கொடுப்பேன் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நான் என்ன செய்வேன், நான் அந்த கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்புகிறவர்களை நான் என்ன செய்வேன், அவர்களை பகைக்கிறவர்களிருந்து நான் விடுவிப்பேன். அவர்களை இனி வெளியே போ, நீ போன்னு துரத்துறாங்க பாருங்க. நம்மளை துரத்துகிறவங்களை தேவன் துரத்தி விட்டு அவங்களுடைய நன்மைகளை நாம் சுதந்திரிக்கும்படி செய்வார். துன்மார்க்கருடைய ஆஸ்தி யாருக்கு சேர்த்து வைக்கப்படும்? நீதிமானுக்காக. துன்மார்க்கனுக்கு என்ன தொல்லை? வாழ்நாளெல்லாம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கணும். நீதிமானுக்காக, எவனோ ஒரு நீதிமானுக்காக துன்மார்க்கன் என்ன செய்கிறான், அவன் சம்பாதிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நமக்கு கொடுக்கும்போது ஒரு திருப்தி நிறைந்த இருதயம் இருக்கணும். நம்முடைய பலனில் கொஞ்சமாவது கர்த்தருக்காக செலவழிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என்னில் அன்பு கூறுவாயாக. இப்படி நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நகரத்திலிருந்து அமளியின் இறைச்சிலும் தேவாலயத்தில் சத்தமும் கேட்கப்படும், அது நம்ம தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. ஆண்டவர் சொல்றார், நீ ஒழுங்கா இருந்தீன்னா உனக்காக நான் பழி வாங்குவேன். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நொறுங்கி போவான் என்று வேதம் சொல்லுது. 2 சாமுவேல் 22 நம்ம வாசிக்கும் போது பாருங்க, நமக்கு நேரம் இல்லாதனால நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவர் நல்லா பாட்டு பாடுறார். அதில் 31 35 வசனங்கள் வரைக்கும் நிறுத்தி நிதானமாய் வாசிக்கலாம். தேவனுடைய பலி உத்தமமானது,
வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமானது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமானது. தாவீது ருசித்து சொல்றாரு பாருங்க, அனுபவிச்சு சொல்றாரு. சில பேர் சொல்லுவாங்க பட்டாதான் இவங்களுக்கு புத்தியே வரும். சில அம்மா அப்பா திட்டுவாங்க, நான் நிறைய திட்டு வாங்கியிருந்தேன், இப்படி பட்டாதான் இவளுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி அது கேட்டு 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 எனக்கு பழகி போச்சு. அது மாதிரி தாவீது வாழ்க்கையில் அனுபவப்பட்டு ஓடி 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 கற்றுக்கொண்ட ஜபங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் செய்த துதி இன்னைக்கும் நமக்கு சவாலாக இருக்கு. அவரது ஜெபங்கள் நமக்கு ஜெபம் பண்ணுறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதத்தை வாசித்து பார்த்தாலே அநேக ஜெபங்கள் வரும். அது திறந்து வச்சுட்டே நம்ம ஜெபிக்கலாம். அவ்வளவு பொக்கிஷங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவனுடைய வழி உத்தமமானது. ஒருவேளை இன்னைக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? பிளாங்காக தெரியுது, ஃபில் இன் த பிளாங்க் மாதிரி தெரியுது. என்னன்னே தெரியல, வரப்போகிற காரியம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் தேவனுடைய வழி உத்தமமானது. அதில் தான் நீங்களும் நானும் நடந்து கொண்டு இருக்கிறோம். உத்தமமான வழியில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? குருடர்களை போல இருப்பாங்க. அடுத்த நாள் என்ன, அடுத்த நேரம் என்ன ஒன்றும் தெரியாது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவளை கைவிடாதிருப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிதான் என் வாழ்க்கை போகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க திகைத்திருக்கிற காரியத்துல கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தார், கர்த்தரை அண்டிக் கொண்டார். அவர் என் கண்மலை, அவர் அசைக்கப்பட மாட்டார். எல்லா மலை அசையும், என் ஆண்டவர் அசைய மாட்டார் என்று நீங்களும் நானும் விசுவாசிச்சா ஆண்டவருடைய நன்மையை நாம் நிச்சயமாக காண முடியும். அவரது வழி உத்தமமானதுன்னு உங்களுடைய மனசு ஒரு நாள் ஆர்ப்பரிக்கும். தாவீது ஆர்ப்பரித்து பாடுகிறார், கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. எல்லாம் பொன்னு எப்படி புடமிடப்பட்டது? அதை காட்டிலும் பொன்னிலும் பசும் பொன்னிலும் தேவனுடைய வார்த்தைகள் புடமிடப்பட்டது. அந்த வார்த்தைகளுக்கு நம்ம நடுங்குகிறோமா? பயம் இருக்குதா? பயம் இருக்குதா? 32ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? கர்த்தரை இல்லாமல் தேவன் யார்? எலியா பார்த்தீங்களா? 850 பேர் மொத்தம் ஆளுங்க. அவங்களுக்கு முன்னாடி சவால் விட்டு சொல்லுகிறார், உங்களுக்கு நான் தருணம் தரேன், உங்களை தெய்வத்தினுடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுங்க. அக்னியா இறங்கி வரக்கூடிய தெய்வம்னா ஒரே ஒருத்தர் தான். அவர் ஆண்டவராகிய கர்த்தர் என்பது எலியாவுக்கு நல்லா தெரியும். பெரிய கூட்டத்துக்கு பயப்படல, நீ என்ன செய்யணுமோ செய், உன் தெய்வம் அக்னியா இறங்கி வந்தா பார்க்கலாம், இல்லைன்னா அக்னியா இறங்கி வருகிற தெய்வம் யாரோ அவர் தான் தெய்வம்னு ஒத்துக்கொள்ளுங்க என்று சொல்லிட்டு எலியா தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கும்போது, எலியா ஆண்டவர் சொன்னதை செஞ்சதுனால வசனத்துக்கு பயந்து, கர்த்தருடைய வசனம்னா என்னது? வார்த்தை. யோபு அதிகாரத்தில் சொல்றாரு, என் வசனத்துக்கு ஜனங்கள் காத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி. இந்த நம்ம யோபு சாப்டர்ல நம்ம வாசிக்க முடியும். அல்லேலூயா. யோபு 29 19 முதல் 25 வாசிக்கலாம். என் மேல் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி ராம் முழுதும் தங்கி இருந்தது. என் மகிமை என்னில் செழித்தோங்கி, என் கையில் உள்ள என் மேல் புது பலன் கொண்டது. பாருங்க, இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான காலங்கள். இன்னைக்கு நான் கூட சொல்றேன்னா ஒரு சிலர் கேட்காதப்ப என்ன நினைக்கிறேன், நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை போல இருக்குது, இன்னும் நிறைய ஆசீர்வாதம், இன்னும் நிறைய மேன்மை எனக்கு வர வேண்டி இருக்கிறது அப்படின்னு தான் யோசிக்கிறேன். பாருங்க, யாருடைய பேருக்கு, யாருடைய சொல்லு இந்த உலகத்துலலாம் கேட்கப்படுது? பெரிய பணக்காரங்க, பெரிய அரசியல் தலைவருங்க, பெரிய போஸ்டிங்கில் உள்ளவங்க, நிறைய வீடு வச்சுருக்கவங்க, ஆஸ்தி வச்சுருக்கவங்க, சொத்து வச்சுருக்கிறவங்க, ஏதாவது அவங்கக்கிட்ட இருந்தால் இந்த உலகம் என்ன செய்யும்? அவங்கள போச்சோம், அவங்க சொல்கிறதெல்லாம் அங்கீகரிக்கும். யோபு சொல்கிறார், ஒரு நாள் கர்த்தர் என் மேலே ரொம்ப மகிமையாக இருந்தார். அவர் அப்போ என்னுடைய எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவருக்குள்ளாக நான் திடனாயிருந்தேன். அவர் என் வாழ்வை செழிக்க பண்ணினார். வாசிப்போம். எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள். எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள். நம்ம கூட அப்படிதானே? நம்ம இல்லை, நீங்கள் உங்களில் ஒரு சிலர் என்ன செய்வீங்க? பெரிய பணக்காரங்க வீட்டில் வேலை செய்தா
நம்மளும் பணக்காரங்களாகிடலாம், இல்லை அவங்க கூட நடந்தால் நாமும் பெரிய ஆளாகிடலாம். ஒரு போஸ்டிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொட்டியை தூக்கிட்டு போனால் நம்ம பெரிய ஆளாகிடலாம் நினைப்பீங்கல்ல. ஒரு சிலர் நினைப்பாங்க. அவங்ககிட்ட போகும்போதே ஒரு கெத்தாக இருக்குது. அவங்க சென்ட்டுன்னு அவங்க சேலையில் அடிச்சிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு என்ன மனம் கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. ஆனால் சில பேர் அப்படி நினைப்பாங்க பாருங்கள். அது மாதிரி இந்த யோபு அப்படி பெரியவராய் உயர்ந்தவராய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வேலையடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது அவர் எப்படி இருந்தாரா? சமுதாயத்தில் என்னடா பேசுவார் அவர்? யோபு வாயிலிருந்து ஏதாவது விழுமா வார்த்தை? வாசிப்போம். என் ஆலோசனையை கேட்டு மௌனமாய் இருந்தார்கள். என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள். என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. என் வசனம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது என்னமோ பெரிய ஆசீர்வாதம் மாதிரி. நம்ம கூட சில பேர் நேரம் அப்படி தானே, சிஸ்டரை பார்த்து போர் அடிச்சிருச்சு, புதுசாக ஏதாவது ஊழியக்காரங்களை கூப்பிட்டு வந்தால் போதும். அப்போ எப்படி இருக்கும்? அப்படியே சில பேருக்கு முகக்கலை வந்துடும். இவர் ஏதாவது சொல்லுவாரா? தீர்க்க தரிசனம் கேட்க ஓடி போகிறார். அவருக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்குதா? தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் பேசுகிறாங்களே, அது அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். பார்த்தேன் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறின பாடில்லை. கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதான் நிறைவேற்றி முடித்தார். உண்மையான தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறாங்க? நான் கூட சில நேரம் கேட்டிருக்கிறேன். உண்மையான தீர்க்கதரிசி, என் விஷயமே தெரியாத ஒரு தீர்க்கதரிசி யாராவது எனக்கு சொல்லுவாங்களா? ஆனால் ஆண்டவரை போல யார் உண்டு? அவர் மெய்யான தீர்க்கதரிசி. வாசிப்போம். மழைக்கு காத்திருக்கிறது போல எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசையுள்ளவர்கள் போல தங்கள் வாயை ஆ என்று திறந்திருந்தார்கள். இது மாதிரி தேவனுடைய வசனத்துக்கு, அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைக்கு நம்ம ஏங்குகிறோமா? என்னோட பேசும் ஆண்டவரே, என்னோட பேசும். நமக்கு கீழ்ப்படிங்க. என் மிஸ்டேக் எனக்கு சொல்லித்தான் எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறது, மேற்கொள்வது, ஜெயமுள்ள வாழ்க்கை எப்படி கிடைக்கும்? ஊழியக்காரர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, ஊழியக்காரங்க கையில் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் உட்கார்ந்து கேட்கும் போதே தேவ விடுதலை நீங்கள் அனுபவிக்க முடியும். நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, உட்கார்ந்து அனுபவித்து அதை தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ளாமல் நான் வரவே மாட்டேன். போகும்போதே ஒரு தீர்மானம், இன்னைக்கு போகிறேன், சொல்லப்பட்டு போகிறேன், என் நேரத்தை வேஸ்ட் ஆகிறேன். வெளியே போகாத ஒரு ஆள் இன்னைக்கு நான் போகிறேன். ஊழியத்துக்கு போனாலும் அப்படின்னா, ஊழியத்தில் கலந்து கொண்டாலும் அப்படிதான். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், இல்லை எனக்கு கற்றுத்தான். இந்த 2 ஜெபம் செய்யாமல் நான் போகவே மாட்டேன். கர்த்தர் அருமையாக நடத்தி வருகிறார். நீங்கள் அப்படி இருக்கணும். கடைசி ஜெபத்தில் யாராவது ஊழியக்காரங்க கை வைப்பாங்களா அப்படி நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே பனித்துளியாக இறங்கினதா. யோபுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு? அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம்னா அதுதான். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வசனம். அது புடமிடப்பட்டது. யோபுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா அநேகரை திடப்படுத்தினதா. தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்தினது, தளர்ந்த கைகளை பலப்படுத்தினது. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்குது? உங்களை குடும்பத்தில் ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், அவங்களுக்கு நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அவங்களை உற்சாகப்படுத்துதா? அவங்களை உற்சாகமாய் வேலைக்கு அனுப்புதா? பிஸ்னஸில் அவங்க சந்தோஷமாய் செய்கிறதுக்கு உங்கள் வார்த்தைகள் என்கரேஜ் ஆகுதா? அது ஒரு உற்சாகத்தை, ஒரு உந்துதலை கொடுக்குதா? உங்கள் பிள்ளைகளுக்கு உந்துதலை கொடுக்குதா? இல்லை பிள்ளைகளை சபிக்கிறவங்களா நீங்கள் இருக்கிறீங்களா? அம்மா அப்பா சபிச்சா அந்த வார்த்தை என்ன செய்யும்? பிள்ளைகளுக்கு சில நேரம் வலிச்சிருது, கொஞ்சமாவது வலிச்சிருது. அது ரொம்ப கஷ்டம். தாய் தகப்பனுக்கு அந்த இருதயம் இருக்கக்கூடாது. என் பையனை பார்க்குறானா இல்லையா, ஒன்றும் பார்க்கறது கிடையாது, அவன் நாசமாக போட்டோம் அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவற்றை நம்ம கணக்கு கொடுக்கணும். இதெல்லாம் அனுபவிச்சதுனால தான் நாம் திருந்தணும். ஒருவேளை நம்ம அம்மா அப்பா நம்மளை அப்படி நடத்தியிருக்கலாம், அதனால் நாம் அப்படி நடத்தணும்னு கிடையவே கிடையாது. சில பேருக்கு அட்வைஸ் பண்ணாலே என்ன சொல்லுவாங்க? பிள்ளைகள் பெருசாயிட்டா நல்லதான் சொல்லுவோம். என்ன சபிக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அவங்களே வாங்கிக்கிறாங்க. நம்ம யாரையா சபிப்போமா? ஒரு தாய் எப்படி, ஒரு தகப்பன் எப்படி, உண்மையான ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சபிக்க முடியாது. ஒரு ஊழியக்காரங்க விசுவாசிகளை சபிக்கிறதுக்கு வரல,
ஆசீர்வதிக்க தான் வராங்க. அட்வைஸ் பண்ணாலே போதும். சபைக்கிறியா? சபைக்கு நான் போகிறேன் பாரு, வேறு சபைக்கு போங்க. சபையே இல்லை நம்ம தேசத்தில். சபையில் ஆட்கள் தான் குறையும். சபையில் எக்கச்சக்கம் தடிக்க முடிந்தா சபை தான். அதுக்கு ஒன்றும் இதுவே கிடையாது. வலசவாரத்தில் எத்தனை சபை இருக்குது? நிறைய சபை இருக்குது. போங்க, இங்கே பிடிக்கலாம் இன்னொரு இடத்துக்கு போங்க, அங்கேயும் பிடிக்கலாம் வேறு இடத்துக்கு போங்க. அது என்ன செய்வாங்கன்னா, ஒரு இப்படி தான் போய்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்க, இந்த பாஸ்டர் இப்படி, இந்த பாஸ்டர் இப்படி, இந்த பிரசங்கம் இப்படி, இந்த சபை இப்படி மார்க்கு போட்டு 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 கடைசியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் 0வாக இருப்பாங்க. அதுதான் நடக்கும். வளர்ச்சி இருக்காது. அவங்க என்றைக்குமே ஊழியக்காரங்களாம் மாற முடியாது. கர்த்தர் சமூகத்தில் பாருங்கள், இதுதான் வசனம், வார்த்தைகள், யோபுடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் இதை விட மேலானது. இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் எப்படி இடம் கொடுக்குறீங்க? புடமிடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 2 சாமுவேல் 22 அதில் 31ஆம் வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமானவர். தூங்குகிறவர்களுக்கு கேடகமே கிடையாது. அவங்க தூங்க ஆரம்பிச்சாங்க. ஏசி ரூம்ல சூப்பராக காத்து வருதுடா, நல்லா தூங்குறாங்க. வசனம் உள்ள போனால் தானே கீழ்ப்படிதல் வரும். தேவனுடைய வார்த்தை போனால் தானே நம்முடைய வாழ்க்கை செழிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போக முடியாமல் அவங்க தூங்குறாங்க. தூங்கிட்டே இருக்கட்டும், நம்ம என்ன செய்ய முடியும்? தண்ணி அடிக்க முடியும். இங்கேருந்து முடிஞ்சால் அடிச்சிடலாம். நானும் பார்க்குறேன், அதுக்கு ஒரு பொருள் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா இங்கேருந்து என்ன செய்யலாம்? இப்படியே ஒரு அடி தான், நேராக கண்ணு மேலேயே போகும். கர்த்தர் நல்லது. அடுத்தது பாருங்க, 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனையன்றி கன்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். அது பாரு என்ன நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எனக்கு பலத்த அரணானவர். எவ்வளோ வியாதிகளில் தப்பி வந்திருக்கோம் பார்த்தீங்களா? கொரோனாவில் எத்தனையோ பரிசுத்தவான்கள்லாம் மறைச்சிட்டாங்க. எவ்வளோ வியாதிகளில் மறைச்சிட்டாங்க. உங்களுக்கு எனக்கும் உயிரை கொடுத்து வச்சிருக்கிறார். நம்முடைய குடும்பங்களுக்கு உயிரை கொடுத்து வச்சிருக்கிறார். உண்மையாய் ஜெபிக்கிற பிள்ளைகள் குடும்பத்தின் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே மன்னி, ஆண்டவரே மன்னி, ஆண்டவரேன்னு சொல்லி தேவனை பற்றி கொண்டு பயபக்தியோடு வாழுகிறோம். அவர் கிருபை காப்பாற்றி வருகிறது. அப்போ தேவன் பலத்த அரணானவர். நீங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அவர் அரணா இருக்கிறதுனால தான் தப்பிச்சேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இதில் பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார்? என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உயர் ஸ்தலங்கள் உண்டு. அதை அச்சீவ் பண்ணணும். ஒரு படி எடுத்து வச்சோன்னா ஆண்டவருக்கு ஒரு டாட்டா காமிச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. உன்னுடைய உயர் ஸ்தலம் உனக்கு ஒன்று வச்சிருக்கிறேன். உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறேன். அந்த உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், உன் உயிர் இருக்கிற வரைக்கும், உன் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரணும்னா கர்த்தரை பற்றிக்கொள். விட்டுட்டு ஓடாது. 10 ஸ்டெப் ஏறின உடனே அங்கே 100ஆவது ஸ்டெப்ல இன்னும் இருக்குது வெற்றி. 10 படியிலேயே போதும் திருப்தியாகி ஓடுனீங்கன்னா என்னைக்கு அந்த உயர் ஸ்தலத்தில் வைக்கப்பட போறீங்க அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவர், அவருடைய வார்த்தைகள் உண்மையுள்ளவைகள். அடுத்தது வாசிப்போம். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். வெண்கல வில் கூட என் கைகளால் முறியும்படி, பலவீனமான என் கைகளால், ஒன்றுத்துக்கு உதவாத என் கைகளால். சில நேரத்தில் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, கொடுக்கறதுக்கே ஒன்றும் இல்லை. அப்படி இந்த வெறும் கையை அவர் எப்படி எடுக்கிறாராம்? அவர் வெண்கல வில்லு கூட என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். இந்த சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ரொம்ப பயம். எப்போவுமே எங்கள் அம்மா என்ன செய்யணும், பாத்ரூம் போனால் கூட வெளியே இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உள்ளே போவேன். அவ்வளோ பயம். கற்பாம்பூச்சி பார்த்தா பயந்துடுவேன். வெளியே போய் கதவு சாத்திடுவேன். அப்போல்லாம் யாராவது இருந்தாங்க அடிக்கிறதுக்கு. இப்போ என்ன செய்யுது? கற்பாம்பூச்சி மேலே ஏறி போனால் கூட ஆண்டவரே சோத்திரன்னு சொல்லி அதை தட்டி விடுறேன். நான் வள்ளி வந்தால் கட்டில் மேலே ஏறி நின்று கற்றுவேன்.
யாராவது அடிக்கிறவங்க வீட்டுக்குள்ளே போக மாட்டேன். இப்போ இருந்தால் கூட ஜெபம் பண்ணுறேன், கடவுளே இந்த பள்ளி எப்படியே வெளியே ஓடட்டும். ஹிட் அடித்தாலும் எங்கேயோ மறைஞ்சிக்கிச்சேன். சின்ன பள்ளி ஒன்று போயிடுச்சு எங்கள் வீட்டில் ஒரு ரூமில். அன்னைக்கு முழுசு மூட் அவுட் ஆயிடுச்சு. யாராவது வருவாங்களா? நான் 2 பேரை கூப்பிட்டு பார்த்தேன், எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், இன்னொருத்தர் சிஸ்டர்கிட்ட கேட்டேன், 2 பேரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்போ தான் நினச்சேன், தனியாக இருக்கும்போது தேவன் துணை, திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் சகாயர். இப்படி தான் அந்த பயந்தாங்குழிய ஆண்டவர் என்ன செய்கிறாரா? வெண்கல வில்லும் என் கைகளால் அது உடையும்படிக்கு, முறிக்கப்படும்படிக்கு என் கைகளை, என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். தான் ஒரு நாள் ஆன்லைன் ப்ரேயர் முடிச்சுட்டு அப்பாடா டயர்டு செம்ம தூங்கலான்னு பார்த்தா பெட்ரூமில் இப்படி பார்க்குறேன், சின்ன ரைட்டில் ஒரு பள்ளி தெரியுது, பெரிய பள்ளி. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. தூக்கம் ஒரு பக்கம், பள்ளி ஒரு பக்கம். கரங்களை உயர்த்தி, ஏசப்பா எப்படியாவது காலையிலேயாவது இதே இடத்துல இருக்கட்டும், காலையில் இதை அடித்து துரத்துற வரைக்கும் எனக்கு நிம்மதியாக தூக்கத்தை தாரேன். கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா யாரும் வந்தாங்க, இந்த பள்ளியை பிடிச்சி வெளியே வழி அனுப்புகிற வரைக்கும் நிம்மதியே இல்லை. ஆனால் பாருங்கள், இப்போ எல்லாத்துக்கும் நடுவில் வாழ வேண்டியிருக்குது. ரொம்ப வராது, ஏதோ ஒன்று வந்துடுச்சுன்னா போதும், நிம்மதியே போயிடும். அப்படி தான் ஒரு தலைவலி வந்துட்டால் போதும், உடனே தலையில் ஏதாவது டியூமர் வந்துடுச்சா, சில பேருக்கு வயிற்று வலி வந்தால் போதும், ஏதாவது ஆகாத தின்னுருப்பாங்க, வயிற்று வலி வந்துட்டால் கேன்சர் வந்துருக்குமோ யோசித்து பார்க்குறது. எல்லாம் பெருசு பெருசாக யோசிப்போம் பாருங்கள். ஆண்டவர் இந்த பயந்தாங்குள்ளே தான் ஆண்டவர் வார்த்தையால் புதுப்பித்து பெரிய காரியத்தை செய்யும்படி வைக்கிறார். எல்லாரும் நினைப்பாங்க, ஒரு பலி எப்படின்னா இப்படியே பார்த்துக்கிட்டே போவேன் எங்கள் வீட்டுக்கு. முன்னாடி யாராவது வருவாங்க, இப்போ யார் வருவாங்க? அசிஸ்டண்ட்டே கிடையாது. நமக்கு சிங்கம் மாதிரி தனியாக போக வேண்டியது. கோழையான எண்ணெயை தனியாக இல்லை தேவன் சொல்கிறார். சில நேரம் பண்ணி தான் ராத்திரி ஆயிடுச்சுன்னா அந்த பக்கம் பயங்கர இருட்டாக இருக்கும். யாராவது வருவாங்க, பார்த்தா ஒருத்தர் வர மாட்டாங்க, வாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இயேசு என்னோட வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதுக்கு தான் தனியாக விடுறது. ஒரு வியாதியில் தனியாக விடுவார். ஆஸ்பத்திரியில் படுத்துக்கும் போது யோசிக்க வைப்பார், பாரு உனக்கு யார் இருக்கா, நீ எல்லாரும் உனக்கு நான் அவங்களுக்காகவே வாழ்கிறேன், டெடிகேட்டட் டு அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. அவங்களுக்காகவே வாழ்கிறேன். அவங்க யாருமே உங்களை எட்டி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ தெரியும் வித்தியாசம், என் ஆண்டவர் யார், மனுஷர் யார், நீங்கள் நம்பியிருந்தவங்க யாருன்னு அப்போ தான் தெரியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்கு, உன் வாழ்க்கையில் எல்லாவித நன்மைகளையும் நான் செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறார். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வசனங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையில் நல்ல விடுதலை இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு பிசாசு என்ன செய்கிறான்னா, வழி அருகே இருக்கிற விழுந்த விதையை போல ஆண்டவர் வார்த்தை கேட்கும் போது ஒன்றுமே உள்ள போகாது. இப்போ நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டால் தெரியும், யார் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அப்புறமா உள்ளுள்ள இடங்களில் என்ன செய்வாங்களா? அது 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும். இன்னைக்கு வசனத்தை கேட்ட உடனே ஒரு சிலருக்குள்ள ஒரு எழுப்புதல் வரும். சரி இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், ஆண்டவர் வசனத்துக்கு மாறி நடக்கவே மாட்டேன். நான் வசனத்தை யோபு பேசும்போது எல்லாரும் தேற்றப்பட்டாங்க, எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டாங்க. அநேகருக்கு நியாயம் செய்கிறதா அந்த யோபுவின் வார்த்தை இருந்தது. விதவைகளுடைய கண்களை பூத்து போகாதவராய் அவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. விதவைகளின் வழக்கை யோபு விசாரித்தது போல நான் நடப்பேன் அப்படின்னு ஒரு எழுப்புதல் வரும் பாருங்க. அப்படி ஆசீர்வாதம் ஆண்டவர் என்னையா பயன்படுத்துவார், என்னையா இப்படி அற்புதமா நிறுத்த போறாரு. அப்படியே ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் வரும். வாசிப்போம். தங்களுக்குள்ளே வேர் கொள்ள வேண்டும். ஆரம்ப நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜி சர்ச்சில் 7 வருஷம் அந்த ஆண்டவர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தார். எங்கள் பாஸ்டர் ரொம்ப நல்லா பிரசங்கிப்பார். அவரை பார்த்து ஏங்கிட்டே இருப்பேன், எவ்வளோ அழகாக பிரசங்கிக்கிறார், என்னைக்காவது நாம் இப்படி பிரசங்கிக்க மாட்டோமான்னு ஏங்குவேன். எத்தனை பேர் இங்கே ஏங்குறீங்களோ தெரியல. யாராவது இருக்கீங்களா? 1 2 இருக்கீங்களா? இப்போ 2 பேர் இருக்காங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். 3 அப்படியே அப்பா 5 பேர். ஓகே, இது மாதிரி கையை உயர்த்தியாவது ஆசீர்வாதத்தை வாங்குதுன்னு பார்த்தா முறைச்சி பார்த்துட்டு அது மாதிரி ஏங்குவேன். வென்று திறந்துருந்தாங்களாம் யோபு வார்த்தை கேட்டு. அது மாதிரி பாஸ்டர் வாயை பார்த்துட்டு உட்காந்து அடியேப்பா அப்படின்னு. இப்போவும் அப்படி தான். நம்ம பைபிள் காலேஜ் பாஸ்டரை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மண்டையில் எப்படி தான் ஸ்டோர் பண்ணுறாரு, நம்மளால் முடியலையே ஒரு ஏக்கம்தான்.
சரி, அந்த லெவலுக்கு நான் போக முடியாது, நிச்சயமாக எனக்கு நல்லா தெரியும். அப்போ வார்த்தை பாருங்கள். அப்போ அந்த வசனத்துக்கு ஆயஞ்சு ஏங்கி ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு போய் என்ன செய்யறதில்ல, மேற்கொள்றதே கிடையாது. மேற்கொள்றதுனா என்ன, நல்லா பார்த்தீங்கன்னா பாஸ்டருடைய மெசேஜ்லாம் கிறுக்கி எழுதி வைப்பேன். என் பிள்ளைகள்கிட்ட போகும்போது யாருக்குமே எங்கெல்லாம் பேச முடியாது, லோக்கல் கால் பேச முடியாதுல்ல, நிறைய நேரம் கிடைக்கும். மிக பிரயோஜனமான அநேகருடைய மெசேஜஸ் கேட்பேன். நேரம் போகலன்னா மெசேஜஸ் கேட்பேன். ஒரு நோட்டு பேனை எடுத்துக்குவேன், கிறுக்கி வைப்பேன். எனக்கு ரொம்ப பிரயோஜனமானது ஜாய்ஸ் மேயருடைய பிரசங்கம் கேட்பேன், பாஸ்டர் பென்னிங்கின் பிரசங்கத்தை கேட்பேன், எசேக்கியேல் பிரான்சிஸ் அவருடைய பிரசங்கத்தை கேட்பேன். சில பேர் சொல்ல முடியாது, பேர் சொன்னால் மாட்டிக்குவேன். அதனால் பேர் சொல்லாத சில ஊழியக்காரருடைய மெசேஜஸ் கேட்பேன், எழுதி வைப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனிமையில் நான் இருந்தப்போ, எந்த ஊழியக்காரர்களையும் தெரியாதப்போ, சபைக்கு மட்டும் போன காலத்தில் அந்த பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் எழுதி வைப்பேன். அடுத்த நாள் என்று செப நேரம் 10 முதல் 12 இல்லைனா 1 அந்த நேரத்தில் உட்காந்துருவேன். அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்குவேன், பாயிண்டாக எழுதி வைப்பேன். அதை அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் கேட்பேன். இதெல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இப்படி என்னைய நடத்துங்க ஆண்டவரே, அப்படிலாம் சொல்லி கேட்டு ஜெபம் பண்ணி அந்த 12 மணி 1 மணிக்கு நான் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நான் கண்டடைந்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் மேற்கொள்ளுகிறது கிடையாது. இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிஸியாக இருந்தேன். அடே அப்பா, ஞாயிற்றுக்கிழமை தூங்கினா எப்படி இருக்கும், பரலோகத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக கரைப்படலை, இன்னைக்கு ஃபுல்லாக கத்தருக்கு பரிசுத்தான்னு காலையில் வந்துட்டேன், மத்தியானம் வரப்போகிறேன், சாயந்தரம் வரப்போகிறேன், அப்பாடா ராத்திரி போய் படுத்து உறங்கலாம் அப்படின்னு நினைப்போம். பாருங்க, நம்ம எதிராளி இன்னைக்கு உறங்கவே மாட்டான், தூங்கவும் மாட்டான், ரெஸ்ட் எடுக்க மாட்டான். யாரோ ஒரு சிலர் ஜெபித்து தாங்கணும். இன்னைக்கு நீங்கள் இந்த ஒரு வேளை வந்தீங்கன்னா ஓடியே போயிடுவீங்க, சாயந்தரம் வாங்க வர முடியாது. ஏன்னா அவங்க சுகமாக இருக்கிறாங்க. ஃபோன்லேயே சுகம் கிடைக்கும் போது ஏன் இங்கே வந்து உட்காந்து சுகம் கிடைக்கணும், ஃபோன்லேயே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. மேற்கொள்ளாததுனால இவங்க என்ன செய்யல, மணியாச்சு வசனத்தை நிமித்தம் ஒரு உபத்திரம், ஒரு துன்பம். இன்னைக்கு எல்லாம் செலவழிச்சேன், இன்னைக்கெல்லாம் ஊழியம் செஞ்சேன், என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு ஒரு துன்பம் வந்தால் நிற்க மாட்டாங்க. அடுத்தது வசனத்தை கேட்டு உலக கவலை. நாளைக்கு எழுந்தா வேலைக்கு போகணும், பிஸ்னஸ்க்கு போகணும், லக்கு அடிக்குதோ இல்லையோ தெரியாது. லக்கு நமக்கு கிடையாது, கிருபை தான் இல்லை. உலக மனுஷனுக்கு லக்கு, நமக்கு என்னது கிரேஸு, கிருபை. அது நமக்கு இருந்தால் போதும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கிருபை மட்டும், கடைசி மூச்சு விடுற வரைக்கும் இருந்தால் போதும். என் பிள்ளைகள் என் பக்கத்தில் இருக்கணும், அவங்க இருக்கணும், இவங்க இருக்கணும், அவங்க பார்க்கணும், இவங்க பார்க்கணும், அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் கிருபை மட்டும் விலகாது இருந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். காலையிலே பொருளாசை. காலையில் என்னடா பண்ணலாம், எங்கே போனாங்க ஒரு 10 ரூபா கனெக்ஷன் கிடைக்குங்க, 50 ரூபா கிடைக்குங்க, 100 ரூபா கிடைக்கும், மாத சம்பளம் வாங்குவாங்க. இதை தவிர அங்கங்கே கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட், என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பலனற்றவங்க. அடுத்தது ஏற்றுக்கொண்டு 1, 30, 60, 100 பலன் கொடுக்குறவங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். நான் நினச்சி பார்ப்பேன், அந்த ஊழியக்காரங்களாம் நிறைய செய்கிறாங்க, நான் ஏதோ கொஞ்சம் செய்கிறேன். பூட்டப்பட்ட அறை கதவுகளுக்கெல்லாம் இருந்து என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன மாதிரி வெளியே கொண்டு போவார். வெளியே ஊழியர்களுக்கு போவேன், நிறைய இடத்துக்கு கூட்டாலும் போக மாட்டேன். சில இடத்துக்கு போகணுன்னு ஆண்டவர் சொன்னால் போயிடுவேன். போகும்போது ரிலீஸ் ஆனவுடனே எப்படி இருக்கும், அப்படியே ஜாலியாக போகிறது, தெம்பாக போகிறது. போயிட்டு ஆண்டவர் போய் ஏற்படுத்தினோடனே மறுபடியும் வந்து வெளியில் உட்காந்துக்கிறது. இதுதான் நமக்கு வாழ்க்கை. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார்ல. நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் முத்திரிக்கப்பட்ட கிணறும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமாய் இருக்கிறாய். ஆண்டவருக்குள்ள ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு பாதுகாப்பு. உலகத்தில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகாமல் ஆண்டவருக்குள்ள மறைந்திருந்தோம்னா அதுதான் நமக்கு பாதுகாப்பு. கர்த்தர் நல்லவர். சரி, நான் முடிச்சுலாம் நினைக்கிறேன், டைம் ஆச்சு. அப்போஸ்தலர் 2:42 முதல் 47 வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேதுரு 11 எழுந்து நின்று பிரசங்கிக்கிறார். அவங்கெல்லாம் சிங்கம் மாதிரி முழங்குறாங்க, ஜனங்கள் செய்த தவறுகளை சுட்டி காமிக்கிறாங்க.
நீங்கள் ரட்சிக்கப்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆச்சா ஒரு கூட்டம் என்ன செய்யுச்சா, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அப்படியே தங்களை ஒப்பு கொடுத்துருச்சு, அந்யோன்யத்தில் ஒப்பு கொடுத்துருச்சு, அப்பம் பிக்கிறதுல ஒப்பு கொடுத்துருச்சு, ஜெபம் பண்ணுறதுல உறுதியாய் தரித்திருந்தாங்களாம். இது மாதிரி ஒரு குரூப் எழுமணும். நம்ம பாருங்க, இப்போ 21 நாள் உபவாசம் போடலாம் சிஸ்டர்கிட்ட கரெக்டாக வந்துடுவாங்க பங்க்சுவலாக. ஒரு சிலர் இருக்கிறாங்க 40 நாள் உபவாசம் போடலாம் சிஸ்டரோட சேர்ந்து நம்மளும் ஜெபம் பண்ணுவோம், வந்துடுவாங்க. ஆனால் மற்ற நாள் வாங்க சிஸ்டர் அப்படின்னா ஒரு சிலர் என்ன செய்வாங்க, வரமாட்டாங்க. நேற்று கூட பாருங்கள், ஒன்லி ஃபியூ பீப்புள் தான், ரொம்ப கம்மியானது காத்திருப்பு கூட்டத்தில். அதில் வந்தால் எப்படி இருக்கும், பிரைட்டாக இருக்கும். சும்மா வீட்டில் கிடக்கிறதுக்கு வரணும், அங்கேயே வீட்டையே சுற்றி பார்த்துட்டு ஃபோனையே நோண்டி பார்த்துட்டே இருக்குது. தேவ சமூகத்துக்கு வந்தால் எவ்வளோ ஆசீர்வாதம். அதை நீங்கள் தான் இழந்துட்டீங்க, அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுக்கு தான் தேவன் அப்படி நடுங்கி வார்த்தை எனக்கு கிடைச்சிச்சு, இந்த வார்த்தையின்படி செய்வேன், நான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன், சபையோடு இணைந்து இருப்பேன். என்ன மாதிரி திட்டமாக இருக்கிறவங்களாம் சபையோடு இணைஞ்சிருக்கணும். புரியுதா? யாருக்குமே நம்ம தேவையில்லை. கழிச்சு போட்டது போல் சில நேரத்தில் வாழ்வோம் பாருங்க, அவங்கெல்லாம் சபையோடு இணைஞ்சிருக்கணும். புரியுதா? என்ன மாதிரினா உங்களுக்கு புரியும். ஒரு சிலர் அப்படிப்பட்டவங்க சபையில் எப்போ இருக்குது, என்ன கூட்டம் இருக்குது, எப்போ இருக்குது, என்ன பிரேயர் வச்சுருக்கீங்க சிஸ்டர், வரணும், கலந்து கொள்ளணும். உலகத்தை அசைக்கிறவர்களாக நம்ம வாழணும், கலக்கிறவர்களாக நம்ம வாழணும். இன்னைக்கு ஏசு இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, என் நம்பிக்கை எனக்கு ஒன்றுமே கிடையாது, ஹோப்பே கிடையாது, சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு நிழலே கிடையாது. ஏசு மட்டும்தான், அவர் நிழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க சர்ச்சோடு இணைஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பாதுகாவல் கிடைக்கும். சில பேர் ஒருவேளை நான் இப்போலாம் உழைக்கிறேன், முடியலைன்னா என் ஊருக்கு போய் செட்டில் ஆகிடுங்க சொல்லுவாங்க. ஊரில் போய் வீடு கட்டி செட்டில் ஆகிடணுமா. இவங்க என்னைக்குடா மண்டையை போடுவாங்கன்னு பார்த்து பாயசனை கலக்கி உள்ளே ஊற்றி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. இவங்க எதுக்கு பாயசம் குடிக்கணும், நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு. சில பேர் செட்டில் ஆகிடணுமா. ஏன்னா ஊருக்காரங்க இருப்பாங்க, இந்த உடம்பையாவது தூக்கி கல்லறையில் போடுவாங்க. செத்தப்புறம் உடம்பை தூக்கி போட்டாங்க, எரிச்சா என்ன, தூக்காமல் அப்படியே போட்டு காக்கா தின்னாங்க. அப்படிலாம் திங்காது, ஏன்னா பாவம் செஞ்சு சாப்பிட்றதா தான் அதெல்லாம் நடக்கும். ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை இருக்கணும். மரணத்தை குறித்த பயம் நம்மளை விட்டு போகணும். அதை நினச்சே வாழ்வாங்க 10-20 வருஷம். எங்களுக்கு 85-90 வயசு இருக்குது, எனக்கு இல்லை. ஒரு சிலருக்கு 85-90 வயசாக போட்டு வச்சுருப்பார். இதுக்கு 60லேயே தள்ளாடும். அடையப்பா செத்துட்டா. இருக்க வரைக்கும் கர்த்தருக்கு பிரயோஜனமாக வாழணும்னு நினைக்கவே மாட்டாங்க. யார் துரத்துறாங்களோ அவங்க பின்னாடியே போவாங்க. நீ ஏற்றுக்கப்பா, வீட்டில் வச்சுக்கப்பா. அது சொல்லவும் முடியாது. அடுத்ததுக்கிட்ட போய் நீ அதை வச்சுக்கோ, அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு இன்னொருத்துக்கிட்ட போய் தொங்குவாங்க. அப்புறம் நினைப்பாங்க இவங்கெல்லாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸையாவது போகலாம். அது நினைக்க எப்படா இதை கழட்டி விட்டுட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். இதான் உலகம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, வசனத்துக்கு நடுங்கு. ஜெபம் பண்ணலாமா? எழுந்து நின்று ஜெபிப்போம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, உங்களை துரத்துறவங்க முன்னாடி நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். நீங்கள் வேணான்னு சொல்லி உங்களை அப்புறப்படுத்துறவங்க முன்னாடி உங்களை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரே, அப்பா பழிச்சு பேசுகிற ஜனங்களுக்கு முன்னாடி நான் உங்களை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களை, நல்ல நாட்களை சுதந்திரிக்க வசனத்துக்கு நடுங்குகிற பாக்கியத்தை தாரும். பல காரியங்களுக்கு நாங்கள் நடுங்குகிறோம், பலதை நினச்சி குழம்புறோம், இன்னைக்கே கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, ரீமால நான் சாந்தரா 6 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின கலக்கம் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் போச்சு. இந்த வருஷம் சுத்தமாக போச்சு, முழுக்க போச்சு. அதுபோல் எல்லாத்தையும் கழட்டி விடுங்க. பாரமான எல்லாத்தையும் கழட்டி விட்டுருங்க. பாவத்தை கொண்டு வருகிறதெல்லாம் கழட்டி விட்டுருங்க. வேணாம், ஸ்நேகமே வேணாம். இயேசுவின் ஸ்நேகம் போதும், அவரோடு இருக்க ஐக்கியம் போதும், மாறாத தேவன் போதும். இந்த உலகத்தில் ஏமாந்து போகாதீங்க. சம்பாதிச்சு அவருக்கு கொடுத்துட்டு ஒரு நாள் நான் உன்னை அறியேன் வெளியே ஓடு அப்படின்னு துரத்துறதுக்கு முன்னாடி கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்க. மரண பயத்தை விட்டுட்டு ஆண்டவர் உயிர் கொடுத்த நாட்களை சந்தோஷமாய் கழிக்கலாம். கர்த்தரோடு சபையோடு இணைந்து வாழ்வோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு
உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகளுக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் போதும். உம் நிழலிலே நாங்கள் வாழ்ந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து உமக்காக உழைத்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக உழைத்து உம்முடைய ராஜ்யத்தின் விஸ்தரிப்புக்கு நாங்கள் பயன்பட்டு ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக மாறி நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்கு வந்து சேர மட்டும் எங்களை காத்துக்கொள்ளுவீராக. எங்கள் சந்ததியாய் வாழ்ந்து சுகைத்திருக்கும்படி இன்று நாங்கள் வடிக்கிற கண்ணீர், இன்று நாங்கள் விடுகிற பெருமூச்சு அடைவதற்கு பலன்களை ஆண்டவரே நீ தருவேன் என்ற நம்பிக்கையோடு வாழ உதவி செய்யும். அணைத்துக் கொள்ளும், ஒவ்வொருவே மார்போடு அணைத்துக் கொள்ளும், ஆறுதல் படுத்தும். நான் இருக்கிறேன் என்று நீ சொல்லும் ஆண்டவரே. அவர்களும் இதோ நான் வருகிறேன் ஆண்டவரே, உங்க ஊழியத்தை செய்ய நான் வருகிறேன் என்று அர்ப்பணிக்கப்படும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் விசாலமாவே மறவாதே.